இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன்கள் தேடி வர காத்திருக்கு? உனக்கு என்னப்பா நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க தான். காரணம் என்ன தெரியுமா? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்க முடியாது. நீங்கெல்லாம் வேற லெவல் மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ஒரு பாவியா சார்? 10ல் சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டார். பொது வாழ்க்கையில கலக்க பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு விட்டா சிங்கம். அதாவது நீங்க தான் என்ன இந்த கம்பெனில முன்னுக்கு வர மாட்டேன் சொன்னாங்க சார். அன்னைக்கு பேப்பரை போட்டு வெளியே வந்தேன், மூட்டை கடை ஆரம்பிச்சேன். இப்போ நான் கோழி வச்சிருக்கேன், சேவல் வச்சிருக்கேன், ஆனால் கொண்டா பாம்பு கூட வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருவீங்க. நான் உங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் ஜாலியாக சொல்ற மாதிரி இருக்கா, நான் உங்களை ஃபீல் பண்ணி சொல்றேன், உங்களை ரசிச்சு சொல்றேன். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சார். நிஜமா சொல்றேன், அது நல்லா இருக்கும். மிதுன ராசி 2ஆம் இடத்திலே குரு பகவான் வேற உச்சம். அடடா ஒரு பக்கம் பொன்மகள் வந்தால் வாழ்க்கையில பிருந்தா விட்டமின் ஏ, விட்டமின் பி, ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, இந்த ட்ரிப்ஸ் போட்டவங்கலாம் பாருங்க, விட்டமின் சி, விட்டமின் டி எது வேணா எல்லாம் போட்டோம். 2 ட்ரிப் எடுத்தீங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு படுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா அந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்காவது காசு தரணும், அது நம்மகிட்ட இல்லை. விட்டமின் எம் என்ன? மணி. அது இல்லாம தானே இத்தனை நாள் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ வருது பாரு மணி. ஹவு மெனி லேக்ஸ் யூ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ ரொட்டேஷன் ஆகும். அதுதான் பெரிய விஷயம். 3ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் சகோதர பாவங்களால் நன்மை கிடைக்க போகிறது. என் தம்பி நானும் சேர்ந்து வேலை பார்க்கலான்னு இருக்கோம் சார். ஒன்றா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன அதை தம்பியுடையான் படைக்கஞ்சான் நல்லா நடக்கும். 3 கோடியை ஆட்சி பெறும்பொழுது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இருந்தா வாழ்க்கையில் நம்ம கடவுள்கிட்ட கேட்கறது என்ன? ப்ளீஸ் எனக்கு எதுவும் நீங்கள் பிக்சர்லாம் போடாதீங்க. நம்ம ஒரு விஐபி உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட என்ன சொல்லணும்? சார் இது நீங்கள் எனக்கு சும்மாலாம் கொடுக்காதீங்க, எனக்கு வேலை கொடுங்க, வேலைக்கு சம்பளமாக கொடுங்க, கூலியாக பெற்றுக்கிறேன்னு சொல்லணும். அதுதான் கௌரவம். அப்போ 3 கோடியை ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்? முயற்சிகளை கடவுள்கிட்ட நீங்கள் டிமாண்ட் பண்ணுவீங்க. சும்மாலாம் நீ கொடுக்காதப்பா, ஒர்க் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனால் சுக்கிர பகவான் நீச்சம். இந்த ஆள் தான் யோகக்காரகன்னு பேர். இவர் நீச்சமாகும்போது என்ன ஆகும்னா யோகம்னு வராது. சார் நான் லாட்ரி சீட்டு வாங்கியிருக்கேன் சார், கையில் இருக்கு நம்பரு அப்படின்னா கண்டிப்பாக விழாது, விட்டுருங்க. இதுக்கு பதிலாக போய் வேலையை பாருங்கள். காலிலேருந்து நைட்டு வரைக்கும் கம்பெனியில் ஓவர் டைம் பார்த்தா காய்ச்சாச்சும் கிடைக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் பின்னாடி சார் நிறைய பேர் பார்க்குறேன் சார். உங்களுக்கு தெரியுமா சார், இந்த ஆர்பி இந்த இரிடியம்லாம் சொல்கிறாங்க சார், அந்த கோயில் அந்த மேலே சார் அந்த கூம்பில் இடி இறங்கும் சார். அதெல்லாம் வேண்டாம். இவெல்லாம் ஒரு வெட்டி பைய. இவன் கூட தயவுசெய்து சேராதீங்க. 5 கோடியவன் நீச்சமாகும் பொழுது பணம் யோகங்கள் வேணுங்கிற காரணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணாதீங்க. நம்ம முதல்ல பேக்ரவுண்ட் செக்கப் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய டிக்னிட்டி ரொம்ப முக்கியம். அதில் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவன் சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான். ஏதாவது நினைப்பான், இந்த சதுரங்க வேட்டை படம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு எதுக்கு கஜமுத்து அம்மாயி, இந்த வயசுல உங்களுக்கு அம்மாயி தேவையா? அந்த மாதிரி தயவுசெய்து மிதனராசிக்காரர்கள் இந்த தேவையில்லாத நடக்காத விஷயங்களை நம்பாதீங்க. நடக்கிற விஷயங்களை பாருங்க. என்னைக்குமே நண்பர்களே ஆவர வேலையை பாருங்க. இதான் நம்மளுடைய முன்னோர்கள் தான் இதான் பண்ணாங்க, தாத்தா பாட்டிலாம். அதனால தான் உருப்பிட்டாங்க. நம்ம தான் என்ன பண்றோம், ஒரே ஸ்ட்ரோக்கில் பெரியலாயிரும் நமக்கு. அதை பண்ணாதீங்க. சுக்கிரன் நீச்சம் என்பதால் வண்டிக்கு எஃப்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்ணிடுங்க. வாகன விபத்துகள், வாகனங்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாதம் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிருப்போம், ஒரு நாள் கூட போலீஸ் சிக்கிருக்க மாட்டோம். இந்த மாதம் ஒரே ஒரு நாள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வண்டியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, இல்லை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. பொழப்பு அதுதான். அப்போது 6 கூடையவன் உடம்புல இருக்கான். லாஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டேக் இட் இன் யுவர் மைண்ட். இங்கே வச்சுக்கோங்க. 6 கூடையன் உடம்புல இருந்து என்ன கோவம் வரும். 6னா யார்? செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்? டென்ஷன் ஆகிடுவீங்க. உங்கள் கம்பெனி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஜாக்கிரதை, அமைதியாக இருக்கு. பாசினாலே லூசு தான். இது உங்கள் மைண்டில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வாழலாம்.
பாஸ் கிட்ட போய் லவ், பிரியம், பிரேமம், அவன் என்ன நம்ம கூட வாழ போகிறான், பாஸ்னாலே லூசுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம அவனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் பாருங்க, அவன் நம்மளோட புச்சாலின்னு, அதனால தான் நமக்கு ஹர்ட் ஆகுது. அவன் ஒரு முட்டா பேர் நினச்சிக்கிட்டே இருக்கேன், அவனுக்கு ப்ராப்ளமே வராது. 5 கூடையவன் நீச்சமாகும் பொழுது தேவையில்லாத நான் நல்ல பாஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் அவங்கள சொல்ல. உங்களை ஒருத்தர் வேணும்னே பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கண்டுக்காமல் இருக்கிறதா நீங்கள் கொடுக்குற சரியான பதிலடி. நீங்கள் அதுக்கு ரிப்ளை கூட பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி என்னோட இன்ஸ்டா போய் பாருங்கள், சொல்லியிருப்பேன். ரிப்ளையே பண்ணாமல் கடந்து போகிறது அவங்களுக்கு தர மிகப்பெரிய அவமானம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பதிலுக்கு பதில் பேசுகிறது தான் அவங்க கொடுக்குற கௌரவம். அதை பண்ணவே பண்ணாதீங்க. 6ல் செவ்வாய் இருக்கார், அடிதடி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ஜாக்கிரதையாக இருங்க. மூவேந்தர் படத்தில் வர மாதிரி நீங்கள் சரத்குமார் மாதிரி அடிக்கிறது இந்த வேலைலாம் பண்ணாதீங்க. நீங்கள் 3 பேருமே சண்டைக்காரங்க தான் அப்படின்னு தயவுசெய்து வேணாம், ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களாக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த குத்துச்சண்டை மல்யுத்தம் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பீரியடில் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மசில் ஸ்டேராக வருது, ஏ சண்டைக்காரா குண்டு மொழி அப்படி பாட்டு பாடிட்டு வீட்டில் இருங்க. தயவுசெய்து போய் ஃபைட்டுக்கெல்லாம் போகாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் மோசமான மாதம், அப்புறம் வச்சுக்கலாம் அந்த ஃபைட்டெல்லாம். ஸோ அப்போது மிதுன ராசிக்காரர்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி சிறப்பு. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் எ டிவைன் மந்த் ஃபார் த ஹிந்துஸ். திஸ் மந்த் ஓவரால் மந்த் இஸ் எ டிவைன் மந்த். நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் வி ஆர் ஹைலி டிவைன் இன்டு ஆல் தி சாப்டர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பால் குடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் வி ஆர் சீயிங் அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள, அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு, அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா, குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் ஒரு சுவர்ணக்காரசன பேரவரும் மீட் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போகிறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவராக இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியாக இருக்காரு. அப்போது அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசைலாம் சூரிய கிரகணம் அன்றைக்கி நாள் கண்டிப்பாக போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்கள் வாங்கண்ணே வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்கே பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்ணுறாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்கள் ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்களாம் சொல்கிறாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து போட்டிங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போது மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகிவிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேறு மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குழிக்கில் விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பறிக்கிறதுலாம் இந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னென்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார்.
வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலைல வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும் ஆஃபீஸில், நெருப்பா தீயா வேலை செய்யணும் குமாரே. மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா? உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.